வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். அதிகரிக்கும் வெப்பநிலை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அதிவேக வீதியில் 3 நாட்களில் கிடைத்த கோடி வருமானம். நாட்டில் நிலவும் வறட்சியான காலநிலை, வெள்ளரிப்பழ விற்பனை அமோகம். நாளை முதல் கடவுச்சீட்டு விநியோகத்தில் மாற்றம், வெளியான விசேட அறிவித்தல். தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் இன்று மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தினை வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி வடக்கு, வடமத்திய, வடமேல், மேல், தென், கிழக்கு மாகாணங்களிலும் இரத்தினபுரி மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் வெப்பநிலை இருக்கும் என அந்த திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை இன்று மேல் சப்ரகமுவ, மத்திய, தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் மாகாணத்திலும் காலி, மாத்தறை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் காலை வேளைகளில் மழை பெய்யக்கூடும். சப்ரகமுவ, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் பொலனறுவை மாவட்டத்திலும் காலை வேளையில் சில இடங்களில் மூடுபனியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. புத்தாண்டு காலத்தை முன்னிட்டு அதிவேக வீதியில் 3 நாட்களில் 134 மில்லியன் ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது. ஏப்ரல் 11, 12 மற்றும் 13ஆம் திகதிகளில் மட்டும் 3,87,000 வாகனங்கள் அதிவேக வீதியில் இயக்கப்பட்டதாக அதிவேக வீதி பராமரிப்பு மற்றும் மேலாண்மை பிரிவின் பிரதிபலிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். கடந்த 2 நாட்களில் மாத்திரம் இந்த வீதியில் 10,23,00,000 ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 11, 12ஆம் திகதிகளில் அதிவேக வீதியில் 2,97,736 வாகனங்கள் பயணித்திருந்ததாகவும் அதிலிருந்தே இந்த வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தற்போது நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக கரையோர பகுதிகளில் பிரதான வீதியோரங்களில் ஆங்காங்கே வெள்ளரிப்பழம் உட்பட பல வகைகள் அமோகமாக விற்பனையாகி வருகின்றன. குறிப்பாக சம்மாந்துறை, அம்பாறை பிரதான வீதி, கல்முனை, அக்கரைப்பற்று பிரதான வீதியோரங்களில் துவிச்சக்கர வண்டி, மோட்டார் சைக்கிள், முச்சக்கர வண்டிகளில் வெள்ளரிப்பழத்தினை வியாபாரிகள் கொண்டு வந்து விற்பனை செய்து வருகின்றனர். சித்திரை புத்தாண்டு தினத்திலும் வெள்ளரி பழத்தினை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கொள்வனவு செய்வதை அவதானிக்க முடிந்தது. தற்போது நிலவி வருகின்ற வறட்சியான காலநிலை காரணமாக ஏற்பட்டுள்ள உடல் உஷ்ணத்தை தவிர்ப்பதற்காக வெள்ளரி பழம் உட்பட ஏனைய பல வகைகள் சாப்பிடுவதில் மக்கள் அதிக நாட்டம் கொண்டு வருகின்றனர். இவ்வாறு வெளியிடங்களில் இருந்து அம்பாறை மாவட்டத்திற்கு வருகின்ற பல வகைகளின் தரங்களை பரிசோதிப்பதற்கு கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஷஹீலா ஐசரின் ஆலோசனைக்கமைய சுகாதார பரிசோதகர்கள் தினமும் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கடவுச்சீட்டு வழங்கும் ஒரு நாள் மற்றும் சாதாரண சேவைகள் இன்று முதல் ஏப்ரல் 17 வரை வரையறுக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. அந்நாட்களில் டோக்கன்கள் பகிர்வு மதியம் 12 மணி வரை மட்டுமே இடம்பெறும் என்றும் குடிவரவு மற்றும் குடியகழ்வுத்துறை அறிவித்துள்ளது. ஒரு நாள் சேவைக்காக செயல்பட்டு வந்த 24 மணி நேர சேவை அந்த நாட்களில் இயங்காது என்று திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. அதிகரிக்கும் வெப்பநிலை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அதிவேக வீதியில் 3 நாட்களில் கிடைத்த கோடி வருமானம். நாட்டில் நிலவும் வறட்சியான காலநிலை, வெள்ளரிப்பழ விற்பனை அமோகம். நாளை முதல் கடவுச்சீட்டு விநியோகத்தில் மாற்றம், வெளியான விசேட அறிவித்தல். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.